கலை ஞானம் அல்ல, கால ஞானம். உன்னுடைய வம்சத்தினுடைய தோன்றுதல் அத்தனை பேருமே உன்னுடைய ஞானத்தை கொடுத்துட்டு போயிடுவாங்க, உன்னுடைய வேண்டுதல். அப்ப இந்த மகாலயபட்சம் புரட்டாசியில் வரும் பொழுது உற்றார் உறவினர்கள், அண்ணன் தம்பி மாமா மச்சான், முகம் தெரியாத இனம் தெரியாத மதம் தெரியாத உறவினர்கள். இப்போ பஸ்ஸில் போறீங்க, கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கு, காசு எடுத்து 50 ரூபா நீட்டுறீங்க. சைதாப்பேட்டை ஒரு டிக்கெட்டுன்னா அந்த டிக்கெட் வாங்கும்போது ஒரு முஸ்லீமா இருக்கலாம், ஒரு ஹிந்துவா இருக்கலாம், ஒரு யாருமே தெரியாது. ஆனால் அந்த உதவிகள் கைமாறி போய் மீண்டும் நம்ம கைக்கு அத்தாட்சியாக அந்த டிக்கெட் வருது. அதுபோல தான் இந்த மாலயபட்சம். உதவிகள் யார் யார்கள் செய்தார்களோ அத்தனை உறவுகளையும் நாம் அரவணைத்து சிரார்த்தத்தை கொடுத்தால் உங்கள் வீட்டில் பூக்காத பூக்களும் காய்க்காத மரங்களும் காய்த்தே தீரும். அதனால இந்த மாதம் உறவினர்களுக்கான மாதம். ஆடி மாதம் தாய் வழி உறவு. இப்போ இந்த மாதம் எடுத்துங்க, புரட்டாசி மாதம். யாருக்கெல்லாம் வேலை கிடைக்கல, யாருக்கெல்லாம் மாமன் உறவு சரியில்லை, யாருக்கெல்லாம் படிப்பு இல்லை, அவர்கள் மட்டும். இப்போ குழந்தை படிக்கலையா, தாய் தகப்ப இந்த மாசத்துல விரதம் இருக்கணும்.